வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சினிமா ஹிடன் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஹிடன் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல 2 படங்கள் உருவாயிட்டு இருக்கு. அதுல ஒரு படம் டாக்டர். அந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்குறாரு. ஸோ தீபாவளி ஸ்பெஷலா கூட இந்த ஒரு டாக்டர் படம் சம்பந்தமா 2 போஸ்டர்களை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு டாக்டர் படம் வருகிற சம்மர் ரிலீஸ், அதாவது 2021 சம்மர் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அபிஷியல் அப்டேட்டை பார்த்தீங்கன்னா படத்தின் தீபாவளி பிஸ்லா வெளியிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல உருவாயிட்டு இருந்த படம் தான் அயலான். இந்த படத்தை ரவிக்குமார் இயக்குறாரு. இந்த படத்துக்கு இசைப்பியல் ஏஆர் ரோமான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிச்சு வச்சு கிட்டத்தட்ட 8 மாசங்களுக்கு பிறகுதான் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்த படத்துக்கான ஷூட்டிங் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் படத்துல சிவகார்த்திகேயன் ரொம்பவே பிஸி ஆயிட்டாரு. திரும்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ரொம்பவே சீக்கிரம் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த வேலையில தான் கொரோனா ஊரடங்கு காரணமா இது வரைக்கும் அந்த படத்துக்கான ஷூட்டிங் தடப்பட்ட மணிக்கே இருந்துச்சு. தற்போது சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க இந்த ஒரு அயலான் படத்துக்கான ஷூட்டிங்க வருகிற 25ஆம் தேதிக்கு மேல இந்த ஒரு படத்துக்கான ஷூட்டிங்க நடத்த இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் அவருக்கு பெறா ரகுல் பிரீத் சிங் நடிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க போதைப் பொருள் உபயோகப்படுத்தின வழக்குல விசாரணைகள் எல்லாமே நடந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாயா பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான சில போட்டோஸும் வெளிவந்துருந்துச்சு. ஸோ அவங்களும் இந்த ஒரு ஷூட்டிங்ல கலந்துக்குருவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுப்பப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு அயலான் படத்துல சிவகார்த்திகேயன் 3 விதமான கெட்டப்ஸ்ல நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்கு. அதுல ஒவ்வொரு கெட்டப்புமே கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா அயலான் அப்படின்றதுக்கு இந்த ஒரு டைட்டிலுக்கு ஏற்றது போல அந்த வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஐலாண்ட் கெட்டப்ல சிவகார்த்திகேயன் வரும்போது கண்டிப்பா சிவகார்த்திகேயனை வேற ஒரு கெட்டப்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இந்த படத்துக்கான அப்டேட் பார்ப்போம். ஸோ 25ஆம் தேதி இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அன்அஃபிஷியல் அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளிவந்திருக்கு. ஸோ விரைவில் அஃபிஷியல் அப்டேட்டை எதிர்பார்க்கலாம்.